இதே எகிப்துக்கு நான் அடிமையாக வந்தேன், இன்னைக்கு இதே எகிப்துக்கு நான் அதிகாரியாக இருக்கிறேன். இதே எகிப்துக்கு நான் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் இருந்தேன், ஆனால் இதே எகிப்தில் தேசம் முழுமைக்கு நான் ஆகாரம் கொடுக்க கர்த்தர் வச்சார். இதே எகிப்துக்கு நான் அடிமையின் வஸ்திரம் உடுத்துட்டு வந்தேன், ஆனால் இதே எகிப்து தேசத்தில் என்னை ராஜ வஸ்திரம் உடுத்துட்டு கர்த்தர் வர வச்சார். இதே எகிப்துக்கு நான் கால்நடையாக நடந்து வந்தேன், ஆனால் இதே எகிப்து தேசத்தில் இப்போ ராஜாவுக்குரிய ரதத்தில் தேசம் முழுவதும் கர்த்தர் சுற்ற வச்சார். இதே எகிப்துக்கு நான் ஒரு அடிமையாக இருந்தேன், எல்லாம் ஒரு தாழ்மையான மனுஷனாக இருந்தேன், ஆனால் இப்போ இதே எகிப்துக்கு நான் ஒரு தலைவனாய் கர்த்தரை மாற்றி வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அண்ணன்மார்க செஞ்ச துரோகம் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, கர்த்தர் மறக்க பண்ணினார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், பாஸ்டர் இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் எப்படி மறக்க சொல்லுவீங்க, எப்படி இந்த வார்த்தையை நான் எப்படி மறக்க முடியும்? நான்